الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் இரக்கமும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை அணுவும் பிசகாது எடுத்து வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலக முஸ்லீம்கள் அனைவரின் மீதும் என்னையும் உங்களையும் பெற்று வளர்த்த பெற்றவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லோரையும் இந்த வெள்ளிக்கிழமை வகுப்பில் சந்திப்பதில் சந்தோஷம் அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா இதே போல நாளை மறுமையில் அவனுடைய உயர்தரமான ஃபிர்தௌஸ் என்று சொல்லப்படக்கூடிய சொர்க்கத்தில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கிறேன். புனித மஸ்ஜிது நபவியில் சென்ற வெள்ளிக்கிழமை ஹிஜ்ரி 1445 சஃபர் மாதம் 2ஆம் மாதம் பிறை 30ஆம் அன்று அப்துல்லாஹ் அல் பஈஜான் என்று சொல்லப்படக்கூடிய இமாம் அவர்களால் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களால் நடத்தப்பட்ட உரையின் சுருக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அவருடைய குதுபா குடும்ப உறவை சேர்ந்து நடப்பதின் சிறப்பும், உங்களுக்கு மத்தியில் சமாதானங்களை சீர்திருத்தங்களை செய்து கொள்ளுங்கள், பிரிந்தவர்களுக்கு மத்தியில் சீர்திருத்தங்களை செய்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் அமைந்திருந்தது. ஷேக் அவர்கள் முதலாவதாக அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் கியாமத் நாள் வரை மார்க்கத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய அத்தனை நல்லவர்களுக்கும் அல்லாஹுடைய ஸலவாத் உண்டாகட்டும் என்று சொன்னவர்களாக குதுபாவை ஆரம்பம் செய்தார்கள். குதுபாவின் ஆரம்பத்தில் வார்த்தையில் சிறந்தது அல்லாஹுவின் வார்த்தை, வழிகாட்டுதலில் சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டல், காரியங்களில் மிக மோசமானது மார்க்கத்தில் புதிதாக உண்டுபடுத்துவது, மார்க்கத்தில் உண்டுபடுத்தக்கூடிய அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்ற அந்த பொன்மொழியை ஞாபகம் கூறியவராக அவர்கள் அவருடைய குதுபாவை ஆரம்பம் செய்தார்கள். சொன்னார்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் எதை கொண்டு உங்களை ஏவி இருக்கிறானோ அந்த விடயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் எதை விட்டு உங்களை தடுத்திருக்கிறானோ, எதை உங்களுடைய விடயத்தில் கண்டித்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதாக விலகி வாழ்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா சூரத்துன் நிசா 1வது வசனத்திலே சொல்லுகிறான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, உத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, உங்களை ஒரு ஆத்மாவில் இருந்து படைத்த அந்த இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வஹலக மின்ஹா ஸௌஜஹா, அதிலிருந்து உங்களுடைய துணைவியரையும் அல்லாஹு தஆலா படைத்தான். வபத்த மின்ஹுமா ரிஜாலன் கதீரா வ நிஸாஆ, அந்த இருவரின் மூலமாக அதிகமான ஆண்களையும் அதிகமான பெண்களையும் உருவாக்கினான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம், கேள்வி கேட்கக்கூடிய அந்த அல்லாஹ்வையும் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். குடும்ப விவகாரத்தில் கேள்வி கேட்கக்கூடிய விசாரிக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இரத்த பந்த விடயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணிக்க கூடியவனாக இருக்கிறான் என்ற வசனத்தை நினைவுபடுத்தினார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், முஸ்லிம் சமூகமே, குடும்ப உறவை சேர்ந்து நடப்பது என்பது இரக்கத்தின் பண்பாகும். நல்ல கணவன் மனைவிகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நல்ல குடும்ப வாழ்க்கை இரக்கத்தின் ஒரு பகுதியாகும். அதே போல குடும்பத்தை சேர்ந்து வாழ்வதும் கணவனு மனைவிகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறவை சிறந்த உறவாக அமைத்துக் கொள்வதும், உடன்படிக்கைகளை நிறைவேற்றுவதும், வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதும், சகோதரத்துவமும் ஒரு இபாதத், ஒரு வணக்கமாகும். அது அல்லாஹ்வின் பக்கம் அடியானை நெருக்கக்கூடிய ஒன்றாகும். அதே போல அல்லாஹு தஆலா இப்படிப்பட்டவைகளுக்கு சில கடமைகளையும் அல்லாஹு தஆலா இதை அடியார்களுக்கு வாஜிபாகவும் முஸ்லிம்களுக்கு கட்டாயமான ஒரு விடயமாகவும் ஆக்கியிருக்கிறான். இதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா நிறைய கூலிகளையும் நிறைய வெகுமதிகளையும் வைத்திருக்கிறான். இதற்கு மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு தண்டனைகளையும் பாவங்களையும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான்.
குடும்ப வாழ்க்கையில் உறவுகள் என்ற வட்டத்தில் அல்லாஹு தாலா பெற்றோர்களை கொண்டு ஆரம்பிக்கிறான். கணவன் மனைவிகளுக்குரிய ஒழுங்குகளை, கணவன் மனைவியர்களுக்குரிய கடமைகளை சொல்லுகிறான். நெருங்கிய உறவுகளோடு, இரத்த பந்த உறவுகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லுகிறான். அண்டை வீட்டார்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை பற்றி சொல்லுகிறான். நண்பர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை பற்றி சொல்லுகிறான். முஸ்லிம்களுக்கு பொதுவாகவே செய்ய வேண்டிய உரிமைகளையும் அல்லாஹு தாலா சொல்லுகிறான். அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்களை பொறுத்தவரையில் அவர்கள் சகோதரர்கள் ஆவார்கள். வாஸ்லிஹு பைன அகவைக்கும், உங்களுடைய சகோதரத்துவத்துக்கு மத்தியில் சீர்திருத்தத்தை உண்டுபடுத்திக் கொள்ளுங்கள். வத்தகுல்லா, இன்னும் அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். லஅல்லகும் துர்ஹமூன், நீங்கள் இரக்கம் காட்டப்படுவீர்கள் என்று அல்லாஹு தாலா சூரத்துல் ஹுஜராத் 10வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அதே போல அல்லாஹு தாலா இன்னொரு இடத்தில் சொல்லுகின்ற பொழுது வத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வஅஸ்லிஹு தாத பைனிக்கும், இன்னும் உங்களுக்கு மத்தியில் சீர்திருத்தத்தை நீங்கள் உண்டுபடுத்திக் கொள்ளுங்கள். பிளவுகள் பட்டிருக்கின்ற பொழுது அதிலே ஒற்றுமையை நீங்கள் உண்டுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்ஃபால் 1வது வசனத்திலே சொல்லுகிறான். அதே போலதான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் தனக்கு விரும்புவதையே தன் சகோதரனுக்கு விரும்பாத வரைக்கும் உண்மையான இறை விசுவாசியாக ஆக முடியாது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொன்ன செய்தி சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போலதான் நுஅமான் இப்னு பஷீர் என்ற நபி தோழர் சொல்லக்கூடிய செய்தி, மஸலுல் முஃமினீன ஃபீ தவாதுஇஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆதுஃபிஹிம் மிஸ்லல் ஜஸத், உண்மையான முஃமின் இரக்கம் காட்டுவதிலும் அன்பு செலுத்துவதிலும் பரஸ்பரம் காட்டுவதிலும் அவர்கள் உதாரணம் ஒரு உடம்பை போல. உடம்பிலே ஒரு உறுப்பு நோய்வாய்ப்பட்டு விட்டால், ஒரு உறுப்பு கஷ்டப்பட்டு விட்டால், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், உடம்பில் ஒரு உறுப்பு கஷ்டப்படுவதால் அடுத்த உறுப்புகள் எல்லாம் இரவிலே விழித்திருக்கிறது, காய்ச்சலால் வாடுகிறது என்றார்கள். ஒரு உண்மையான முஃமின் அப்படித்தான் இருக்க வேண்டும். தன் சகோதரனுக்கு ஒன்று நடந்தால், தன் சகோதரனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால், தன் சகோதரனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் அவனும் அதிலே பங்கெடுக்க வேண்டும். அதுதான் உண்மையான முஃமினின் குணமாக இருக்கும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் சொன்ன செய்தி சஹீஹுல் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவன் அன்பு காட்டுவதிலும், ஒருவன் இரக்கம் காட்டுவதிலும், ஒருவன் தன்னுடைய பாசத்தை அள்ளி செலுத்துவதிலும் மிக தகுதியானவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்கள் தான். முதலில் மிக தகுதியானவர்கள் குடும்பத்தார்கள். குடும்பத்தார்களிலும் ஒரே கருவில் சுமந்தவர்கள் தான், ஒரே கருவிலே வளர்ந்தவர்கள் தான், ஒரே கருவால் பெற்றெடுக்கப்பட்டவர்கள் தான் முதன்மைப்படுத்தப்பட வேண்டியவர்கள். இஸ்லாம் அதை நமக்கு முன்னிறுத்தி சொல்லுகிறது. அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே வஆதி தல் குர்பா ஹக்கஹு வல் மிஸ்கீன் வப்னி ஸபீலி ذلك خير للذين يريدون وجه الله واولئك هم المفلحون. அல்லாஹு தாலா சொல்லுகிறான், உங்கள் நெருங்கியவர்களுக்குரிய உரிமைகளை நீங்கள் கொடுத்து விடுங்கள், மிஸ்கீன்களுக்குரிய உரிமைகளை நீங்கள் கொடுத்து விடுங்கள், அல்லாஹ்வின் பாதையில் இருக்கக்கூடியவர்களுடைய உரிமைகளை நீங்கள் கொடுத்து விடுங்கள். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி இருக்கிறார்களோ அவர்களுக்கு அது மிகச் சிறந்தது என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு அப்படிப்பட்டவர்கள் வெற்றி அடைந்தவர்கள் என்பதாக சூரத்து ரூம் 38வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அதே போல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுரீது பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யாராவது அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்பவராக இருந்தால், யாராவது அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் விசுவாசிக்க கூடியவராக இருந்தால், ஃபல் யஸில் ரஹிமா, அவர் தன்னுடைய இரத்த உறவை சேர்ந்து நடக்கட்டும் என்று சொன்னார்கள். சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள், ஈமான் கொள்ளக்கூடியவர்கள், மறுமையை ஈமான் கொள்ளக்கூடியவர்கள், இரண்டும் பிரதானமான அம்சம்.
அந்த இரண்டையும் ஒருவரிடத்தில் ஒருவன் ஈமான் கொள்வானாக இருந்தால் அவன் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்து நடக்கட்டும், தன்னுடைய இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கட்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அந்த இரத்த பந்தத்தின் குடும்ப உறவின் முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்தினார்கள் என்பதை பார்க்கலாம். அதே போலதான் இமாம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, மனிதர்களே, நிச்சயமாக முரண்பாடு படுவது, கருத்து வேற்றுமை படுவது, பிளவுபடுவது, குடும்பங்களை துண்டித்துக் கொள்வது, மோசமான முறையில் நடந்து கொள்வது, பொறாமை கொள்வது, பிரச்சனைகள் பட்டு பிரிந்திருப்பது, குரோதங்களை வெளிப்படுத்துவது எல்லாம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை நாசமாக்கி விடுகிறது. அதுதான் சமூகத்தில் நடக்கக்கூடிய மோசமான பித்னாக்களுக்கும் மோசமான பசாதுகளுக்கும் சமூகம் நாசமாக ஒரு அழிவின் பக்கம் போவதற்கும் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. குடும்ப உறவை துண்டிப்பது, நெருங்கியவர்களை துண்டிப்பது, கணவன் மனைவி பிரிந்திருப்பது, நேசத்துக்குரியவர்களுடன் துண்டிப்புகளை ஏற்படுத்திக் கொள்வது, இதுவெல்லாம் பிரச்சனை பட்டு கொண்டிருப்பதால், குரோதங்களை வளர்த்து கொண்டிருப்பதால் வரக்கூடியது என்பதை சொன்னார்கள். அதே போலதான் ஒரு மனிதனுடைய இரக்கத்தையும் அது நாசமாக்கிவிடும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ ஹுரைரா என்ற நபி தோழர் அறிவிக்கக்கூடிய செய்தி, உங்களில் நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறாமைப்பட வேண்டாம், நீங்கள் ஒருவருக்கொருவர் கோவித்துக் கொள்ள வேண்டாம், நீங்கள் ஒருவருக்கொருவர் சண்டை பிடித்துக் கொள்ள வேண்டாம், ஒருவருடைய குறையை இன்னொருவர் தேடி தெரிய வேண்டாம், பிளவுபட்டுக் கொள்ள வேண்டாம், பிணக்குகளை உண்டாக்கி கொள்ள வேண்டாம். என்றாலும் உங்கள் ஒரு சகோதரனுக்கு எதிராக இன்னொரு சகோதரன் வியாபாரம் செய்ய வேண்டாம். என்றாலும் நீங்கள் ஒரே சகோதரர்களாக ஆகிவிடுங்கள். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரனை போல அவனுக்கு அநியாயம் செய்ய மாட்டான், குரோதம் செய்ய மாட்டான், கேவலப்படுத்த மாட்டான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அத்தக்குவா ஹாஹுனா, இரையச்சம் இங்கே இருக்கிறது, இரையச்சம் இங்கே இருக்கிறது, இரையச்சம் இங்கே இருக்கிறது என்று 3 முறை உள்ளத்தை அல்லாஹ்வின் தூதர் சுட்டி காட்டினார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாயிலாக சஹீஹுல் முஸ்லிம் போன்ற கிரந்தத்திலே நமக்கு பார்க்க முடியும். தொடர்ந்து சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு புனிதமானவன், அவனுடைய இரத்தம், அவனுடைய சொத்து, அவனுடைய மானம், இந்த 3ம் இன்னொருவர் தேவையில்லாமல் பயன்படுத்துவது ஹராம். எனவே அது புனிதமானது, மதிக்கப்பட வேண்டும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போலதான் ஒரு குடும்ப வாழ்க்கையை சேர்ந்து நடப்பது என்பது முக்கியமான காரியங்களில் ஒன்று. அல்லாஹ் ஏவக்கூடிய, அல்லாஹ் கட்டளையிடக்கூடிய, அல்லாஹுவால் வாஜிபாக்கி சொல்லப்படக்கூடிய ஒன்றுதான் குடும்ப வாழ்க்கை. பிணக்குகளிலிருந்து, பிளவுகளிலிருந்து, சண்டை சச்சரவுகளில் இருந்தெல்லாம் விலகி சீர்திருத்தம் செய்து சேர்ந்து நடப்பதை இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. ஒரு மனிதன் ஒருவரை மன்னிப்பது என்பது அவனிடத்தில் இருக்கக்கூடிய குணங்களில் மிக முக்கியமான ஒரு குணமாக இருக்க வேண்டும். வணக்கங்களில், அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய காரியங்களில் மிக முக்கியமான ஒன்று அடுத்தவர்களை மன்னிப்பதாகும். அடுத்தவர்களை மன்னிப்பது அல்லாஹுவால் விரும்பப்படக்கூடிய ஒரு காரியம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், அல்லாஹ்வின் மன்னிப்பின் பக்கமும் அவனுடைய சுவர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து வாருங்கள். அவனுடைய சுவர்க்கம் வானம் பூமி அளவு விசாலமானது. அதை இறையச்சதாரிகளுக்கு அல்லாஹு தஆலா தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த இறையச்சதாரிகள் யார் என்றால், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வத்தர்ரா, கஷ்டமான நிலைமையிலும் சந்தோஷமான நிலையிலும் அவர்கள் தன்னுடைய சொத்துக்களில் அல்லாஹ்வின் பாதையில் செலவழிப்பார்கள். வல்காதிமீனல் கைத், கோவத்தை அடக்கிக் கொள்வார்கள். வல்ஆஃபீன அனின்னாஸ், மக்களையும் அவர்கள் மன்னிப்பார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட நல்லவர்களை விரும்புகிறான் என்று சூரத்து ஆல இம்ரான் 133வது வசனம் 134வது வசனத்தில் சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். இது அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தில் வானம் பூமி அளவு விசாலமான அந்த சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள், அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்க கூடியவர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி கோபத்தை அடக்கி கொள்ளக்கூடியவர்கள்,
அல்லாஹுக்காக வேண்டி பிறரை மன்னிக்க கூடியவர்கள் என்பதை அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதே போலதான் அல்லாஹு தாலா சொல்லுகிறான், ஒலமன் சபர வகஃபர், யாரெல்லாம் பொறுமையாக இருந்து மன்னிக்கிறார்களோ அதுதான் காரியங்களில் மிக உறுதியானது என்பதை சூரத்து ஷூராவில் 43வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அதே போல அல்லாஹு தாலா இன்னொரு இடத்திலே சொல்லுகின்ற பொழுது, ஒமன் அஃபா ஃபஅஸ்லஹ, யாரெல்லாம் மன்னித்து நல்லவர்களாக திருந்தி வாழ்கிறார்களோ, தன்னை சீர்படுத்தி கொள்கிறார்களோ, ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ், அவர்களுக்குரிய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. பொதுவாகவே அல்லாஹு தாலா எல்லாவற்றுக்கும் அப்படி சொல்ல மாட்டார். தொழுதால் இவ்வளவு கூலி, குர்ஆன் ஓதினால் இவ்வளவு கூலி, நீ இப்படி செய்தால் இதுதான் கூலி என்று சொல்லுவான். சிலதுக்கு மட்டும்தான் அதனுடைய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்று அல்லாஹு தாலா ஒரு மறைமுகமாக சொல்லுகிறான். எனவே அல்லாஹு தாலா இப்படி சொல்லுகிறான் என்றால் அல்லாஹு தாலா ஏற்கனவே வாரி வழங்கக்கூடிய ஒருவன், அல்லாஹ் ஏற்கனவே நன்மைகளை அடியார்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒருவன், தாராளமான நன்மைகளை அடியார்களுக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கக்கூடியவன். அல்லாஹு தாலா தன்னிடத்தில் அலல்லாஹ், யாராவது மன்னித்து பிறரை நமக்கு அநியாயம் செய்திருந்தால் பிரச்சனை கிடையாது. நம்மிடத்தில் மன்னிப்பு கேட்டார்களோ இல்லையோ, தான் மன்னித்து விடுவோமாக இருந்தால் அப்படிப்பட்டவர்களுக்குரிய கூலி ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எனவே நல்ல முறையில் ஒருவரை மன்னிப்பது நிறைய கூலிகளை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. நன்மை பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உதவியாளர்களாக, பொறுமையிலும் நல்ல காரியங்களிலும் ஒருவருக்கொருவர் உதவியாளர்களாக இருக்க வேண்டும். அதே போல பிணக்குகளிலிருந்தும் பிளவுகளிலிருந்தும் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய தூதரையும் உண்மையான முஃமின்கள் பயந்து கொள்வார்கள் என்று இமாம் அவர்கள் கூறிவிட்டு முதலாவது குத்துபாவை நிறைவு செய்தார்கள். இரண்டாவது குத்துபாவில் அல்லாஹ்வை புகழ்ந்துவிட்டு அல்லாஹ்வின் தூதரின் மீது ஸலவாத்தை சொல்லிவிட்டு இமாம் அவர்கள் சொன்னார்கள், சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவது, சமாதானம் என்பது வணக்கங்களில் மிக உன்னதமான ஒரு வணக்கமாகும். அதன் மூலமாக சொத்துக்கள் பாதுகாக்கப்படுகிறது, அதன் மூலமாக உயிர்கள் பாதுகாக்கப்படுகிறது, அதன் மூலமாக மானங்கள் பாதுகாக்கப்படுகிறது. அதே போல அதன் மூலமாக எத்தனையோ ஃபித்னாக்கள் இருந்த மனிதர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். அதே போல எத்தனையோ பிளவுகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ சண்டை சச்சரவுகளில் இருந்தெல்லாம் மனிதர்கள் அபயம் பெறுகிறார்கள். அல்லாஹு தாலா பிரிந்திருக்கக்கூடியவர்கள் சேர்ந்து நடக்கும்படி ஏவி இருக்கிறான். பிரிந்திருப்பதை அல்லாஹு தாலா வெறுக்கிறான். அதை அல்லாஹு தாலா அடியோடு இல்லாமல் ஆக்கும்படி நம்மை எச்சரிக்கிறான். இன்னமல் முஃமினூன இஹ்வா, நிச்சயமாக முஃமின்கள் என்பவர்கள் சகோதரர்கள். ஒரு தாயின் வயிற்றில் பிறந்திருக்க வேண்டும் என்பது கிடையாது. முஃமின் என்று வந்தாலே அவர்கள் சகோதரர்கள் ஆவார்கள். வஅஸ்லிஹு பைன அஹவைக்கும், உங்களுடைய சகோதரத்துவத்துக்கு மத்தியில் நீங்கள் சீர்திருத்தத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அப்படி என்றால் பிரச்சினை பட்டு பிளவுகள் பட்டு சண்டைகள் பிடித்து பிரிந்து கொள்ள வேண்டாம். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். லஅல்லகும் துர்ஹமூன், நீங்கள் இரக்கம் காட்டப்படுவீர்கள், அல்லாஹ்வால் அருள் பொழியப்படுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹுஜராத் 10வது வசனத்திலே சொல்லுகிறான். அதே போலதான் வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வஅஸ்லிஹு ذات பைனிக்கும், பிரிந்திருக்க கூடியவர்கள் உங்களுக்கு மத்தியில் சீர்திருத்தத்தை ஏற்படுத்துங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எனவே இந்த இரண்டு இடத்திலும் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அதாவது அல்லாஹ்வை அஞ்சுவது என்பது இந்த இடத்தில் முக்கியமான ஒரு பகுதியாக அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான் என்பதை நமக்கு பார்க்க முடியும். எனவே இமாம் அவர்கள் அதை தொடர்ந்து, பிரிந்திருப்பதால் ஒரு மனிதன் தன்னுடைய எல்லா காரியங்களையும் இழந்து விடுகிறான் என்பதையும், இஸ்லாம் சேர்ந்திருப்பதையும் சீர்திருத்தத்தையும் அடுத்தவர்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்பதையும் தான் சொல்லுகிறது. அதனால் தான் அல்லாஹ்வின் தூதர் ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மூட்டுக்களுக்கு சதக்கா செய்ய வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடன் சமாதானத்தை ஏற்படுத்தி வைத்தால் அது சதக்கா என்றார்கள். ஒரு மனிதனை வாகனத்தில் ஏற்றிவிட்டால் சதக்கா என்றார்கள். அவருடைய பொதியை ஏற்றி வைத்தால் சதக்கா என்றார்கள். அவருடைய பொதியை தூக்கி கொடுத்தால் சதக்கா என்றார்கள். நல்ல வார்த்தை பேசுவது சதக்கா என்றார்கள். பள்ளிக்காக நடக்கின்ற ஒவ்வொரு எட்டுக்களையும் சதக்கா என்றார்கள். எனவே இஸ்லாம்
இந்த சீர்திருத்தங்களை எல்லாம் சகோதரத்துவத்தின் பகுதியாக சொல்லுவதோடு இவையே முற்படுத்தி இஸ்லாம் சொல்லுவதையும் நமக்கு பார்க்க முடியும். அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் சதக்காக்களிலேயே மிக முக்கியமான சதக்காக்களிலேயே மிக உன்னதமான சதக்கா உறவுகளுக்கு மத்தியில் பிரிந்திருப்பதை சேர்த்து வைப்பது என்று சொன்ன செய்தி தபரானி போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இமாம் அவர்கள் இந்த விடயத்தை சொல்லிவிட்டு அடுத்த இமாம் அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள், முஃமின்களை பொறுத்தவரையில், இந்த சமூகத்தை பொறுத்தவரையில் ஒரு கட்டிடத்தை போல் நெருக்கமாக கட்டப்பட்ட கட்டிடத்தை போல் இருக்க வேண்டும். விரிந்துகள்லாம் இருக்கக்கூடாது. ஒரு மனிதன், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் சஹாபாக்கள் இடத்தில், ஒரு மனிதனுக்கு நோன்புடையவும் தொழுகையுடையவும் சதக்காவுடையவும் கூலியை பெற்றுத் தரக்கூடிய ஒன்றை அறிவிக்கட்டுமா என்று கேட்டுவிட்டு சஹாபாக்கள் ஆம் என்றதும், குடும்பத்துக்கு மத்தியில் சீர்திருத்தத்தை ஏற்படுத்துங்கள், பிரிந்து கொள்ளாதீர்கள், பிரிவு என்பது மார்க்கத்தையும் நன்மைகளையும் அளித்துவிடக் கூடியது என்பதாக அந்த கருத்திலே அல்லாஹ்வின் தூதர் சொன்னதையும் நமக்கு பார்க்க முடியும். எனவே அடுத்தவர்களுடைய உரிமைகளில் நாம் எல்லை மீறி சென்று விடவும் கூடாது. இமாம் அவர்கள் அதையும் சொன்னார்கள். நாளை மறுமையில் ஒவ்வொருவருடைய உரிமைகளும் சரியாக கொடுக்கப்படும். ஒரு கொம்பில்லாத ஆட்டை ஒரு கொம்புள்ள ஆடு குத்தினால் அதற்குரிய தீர்ப்பும் நாளை மறுமையில் கொடுக்கப்படும். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நுணுக்கமாக தீர்ப்புகளை கொடுப்பான் என்று சொன்ன செய்தி சஹீஹுல் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, இமாம் அவர்கள் இதை சொல்லிவிட்டு சமூகத்துக்காகவும் முஸ்லிம்களுக்காகவும் துஆ செய்து தன்னுடைய குத்துபாவை நிறைவு செய்தார்கள். அல்லாஹு தஆலா ஷேக் அப்துல்லா பைஜான் அவர்களுக்கு அருள் செய்யட்டும் என்ற பிரார்த்தனையோடு, எனவே இந்த குத்துபா மிக முக்கியமான ஒரு குத்துபா. நம்முடைய உறவுகள், குறிப்பாக பெற்றோர், அதற்கு பின்னால் கணவன் மனைவியுடைய வாழ்க்கை, அதே போல ஒரே கருவிலே சுமந்த இரத்த பந்தங்கள், அடுத்து நெருங்கிய சொந்தங்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள், இவர்களோடு எல்லாம் ஒன்றாக சேர்ந்திருக்க வேண்டும். நம்முடைய அந்த சேர்க்கை, அந்த குணத்தை நாம் மேலும் மேலும் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவையை நாம் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனைகள் இருந்தால், பிணக்குகள் இருந்தால், சண்டை சச்சரவுகள் இருந்தால் இன்றோடு அத்தனையும் இல்லாமக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இதை ஏவலாக வாஜிபாக நமக்கு சொல்லுகிறான். எனவே நாம் அடுத்தவர்களை மன்னிப்பதன் மூலமாக அல்லாஹ் நம்மை மன்னிக்கிறான். அல்லாஹ் அதற்குரிய மொத்த கூலியையும் பொறுப்பெடுக்கிறான். இப்படி ஏராளமான சிறப்புகள் மன்னிப்பதற்கு இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் பிணக்குகளை அத்தனையையும் இல்லாமலாக்கி அவனுடைய பொருத்தத்துக்குரியவர்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை தரட்டுமாக. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.